வணக்கம். மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடு தான் தொழில்நுட்ப வளர்ச்சி. இது நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே தான் போகுது. பல துறைகள்லையும் நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் இந்த தொழில்நுட்பத்து மூலமாக பல சாதனைகள் நிகழ்ந்துக்கிட்டே வருது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆராய்ச்சி இந்த தொழில்நுட்பத்தின் உச்சம் கூட சொல்லலாம். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கருவில் உள்ள குழந்தைகளின் மூளையை ஆய்வு செஞ்சு சென்னை ஐஐடி சாதனை படைச்சிருக்கு. உலகம் முழுவதுமே மூளை வளர்ச்சி குறைபாடு, நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உடல் குறைபாடுகளுடன் அதிகமான குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த புதிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தி சென்னை ஐஐடி சாதனை படைச்சிருக்கு. ஐஐடி வளாகத்தில் இயங்கக்கூடியதான் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையம். இவங்க கடந்த 3 வருஷமாக குழந்தையின் மூளை வடிவமைப்பு குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதோட முடிவுகளை தான் இப்போ ஐஐடி வெளியிட்டிருக்கு. ஒரு தாயின் கருவில் உள்ள குழந்தையின் மூளையில் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதோட தன்மையில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கிறதா, இது குறித்து தான் ஆராய்ச்சியை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் அடங்கிய வல்லுநர் குழு மேற்கொண்டாங்க. கரு சிதைவினால் உயிரிழந்த சிசுவின் சடலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூளை, இறந்து பிறந்த குழந்தையின் மூளை, இப்படி 5 வகையான மூளைகளை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இது மூலமாக வயிற்றிலேயே குழந்தையின் பிரச்சனையை கண்டறிஞ்சு சிகிச்சை மேற்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கற்றல் குறைபாடுகள், மன இறுக்கம், வளர்ச்சி குறைபாடுகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆய்வு முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்திற்கு தரணின்னு பெயர் வச்சுருக்காங்க. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இது மூலமாக பல பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலான்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆராய்ச்சிக்கு பெரும்பாலான உபகரணங்கள் இந்திய தயாரிப்பு தான். இதில் 115 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதிநவீன மூளை வரைபடமாக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையை 5132 பகுதிகளாக்கி டிஜிட்டல் முறையில் படமாக்கியிருக்காங்க. உலக அளவில் 14 முதல் 24 வாரம் வரையான கருவின் மூளையை ஆராய்ச்சி செய்தது இதுதான் முதல் முறை. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பின் முடிவுகளை உலக அளவில் பொதுத்தளத்தில் வெளியிட போவதா சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவிச்சிருக்காரு. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் புகழ்பெற்று விளங்கும் சென்னை ஐஐடியின் சாதனைகளில் மற்றொரு முக்கிய மகுடமாக குழந்தையின் மூளை ஆராய்ச்சி அமைஞ்சிருக்குன்னு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வர்றாங்க.